ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு எடுக்க புதிய விதிகளை ஆதார் ஆணையம் பார்த்தா அமல்படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது போலிகளை தடுப்பதற்காக ஆதார் ஆணையம் ஒரு சில புதிய விதியை அமல்படுத்துகிறாங்க. என்னமான விதி அப்படின்னா, போலிகளை தடுக்க ஆதார் அட்டை விண்ணப்பத்தில் விதிகளை கடுமாக்கிய உடாய் முடிவு செஞ்சுருக்காங்க. போலிகளை நீக்கி உறுதியான ஆவணமாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் பெரியோருக்கான புதிய ஆதார் அட்டை விண்ணப்பங்களுடன் பாஸ்போர்ட், ரேஷன் அட்டை, பான் எண் மற்றும் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் போன்றவற்றை இணைப்பது கட்டாயமாக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறதுல, அதாவது பெரியவங்க புதுசாக ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறாங்க, ரொம்ப பெரியவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட்டாக அவங்களுடைய பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, பேன் கார்டு மற்றும் 10த்துக்கான அந்த டிசியை சப்மிட் பண்ணணும். 10த்துக்கான மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் புதிய ஆதார் அட்டை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. கடந்த 15 ஆண்டுகளில் 140 கோடி ஆதார் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ புதிய ஆதார் அட்டை விண்ணப்பத்துடன் பாஸ்போர்ட், ரேஷன் அட்டை, பேன் கார்டு மற்றும் 10ஆம் வகுப்புக்கான சர்டிஃபிகேட்டை இணைப்பது கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா பெரியவங்க, அதாவது ரொம்ப வருஷம் கழித்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும். அதேமாரி தான் புதிய ரேஷன் அட்டை, அதாவது புதிதாக சின்ன வயசு பசங்களும் சரி ஆதார் கார்டு எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில புதிய விதியை அமல்படுத்துகிறோம், ஆதார் முழுக்க முழுக்க டஃப்பாக மாற்றுறோம் அப்படின்ற மாரி கடுமையாக்கப்படும் விதிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா கடுமையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ புதுசாக ஆதார் அட்டை எடுக்கிறதாலும் சரி, ஆதாரில் கரெக்ஷன் பண்ணுறது இன்னமும் பார்த்தா மோசமாக போயிட்டுருக்கு. நிறைய பேரில் கரெக்ஷன் பண்ண முடியாது இருக்காங்க. அதுவும் சின்ன வயசு பசங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எது கரெக்ஷன் பண்ணாலும் சரி நிறைய எவிடன்ஸ் கேட்டே இருக்காங்க. ஸோ இன்னமும் ஆதாரில் விதியில் கடுமையாக்குறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. போக போக பார்த்தா புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறது, கரெக்ஷன் பண்ணாலும் இன்னும் ரொம்ப டஃப் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையுமே பெயராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரியே கொடுக்க பாருங்கள். அதுதான் உங்கள் எல்லாருக்குமே சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்தமாரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதை விரைவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.